Hi, I am Kumaravel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி ஏர்னிங் டிப்ஸை பத்தி தான் நான் இதுல வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபைவர் பத்தின ஃபுல் டியூட்டோரியல்ஸ் போட்டுருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் இந்த ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோட்டிங் சம் ஒன்ஸ் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அண்ட் கெட் கமிஷன் ஃபார் தட் ஈச் சேல். அவ்வளோதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ நீங்கள் வேறவங்களுக்கு சேல் பண்ணி அது மூலிமா கமிஷன் earn பண்ணிங்கன்னா அதுதாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கிளியராக. ஒரு அஃபிலியேட் ப்ராடக்டை வந்து உங்களோட வெப்சைட்லேயோ இங்கே வெப்சைட்னு போட்டிருக்கு, பட் நீங்கள் வெப்சைட்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலையோ இல்லை ஏதோ ஒரு ஃபோரம்லேயோ நீங்கள் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை கஸ்டமர் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா அது மூலிமா வர கமிஷன் வந்து அவங்க வந்து உங்களுக்கு அந்த கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இதோட ப்ராசஸ்ஸே பார்த்தீங்கன்னாக்கா. ஓகேங்களா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டெப் தான் நடக்குங்க. லைக் நீங்கள் உங்களை அந்த லிங்க்கை ப்ரொமோட் பண்ணுவீங்க, அதை கிளிக் பண்ணி கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவார். பர்ச்சேஸ் பண்ணோன்னா அந்த பர்ச்சேஸ் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இவ்வளோ தான் இதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அஃபிலியேட் மார்க்கெட் பிளேசஸ். ஸோ இதை வந்து யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் நிறைய அஃபிலியேட் மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. அதில் ரொம்ப டாப் 5 அப்படின்னு நிறைய ரொம்ப ரிப்பீட்டடான கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா அமேசான், ஃப்ளிப்கார்ட், கிளிக்பேங்க், ஜேவிசு, வாரியர் ப்ளஸ், சிஜே லைக் கமிஷன் ஜங்ஷன், டிஜிஸ்டோர் 24, இம்பேக்ட் ரேடியஸ், இந்த மாதிரி இருக்குது, நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளிக்பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏஷியன் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ அது ஒர்க் ஆகிறதில்ல ஆக்சுவலாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேவிசு அண்டு வாரியர் ப்ளஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிஜே, அப்புறம் நீங்கள் ரொம்ப லோக்கலாக ட்ரை பண்ணணும், இந்தியாக்குள்ளே ட்ரை பண்ணணும், நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது, நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது சும்மா ஒரு ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் நீச். ஒன்ஸ் நீங்கள் வந்து மார்க்கெட் பிளேஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு நீஸ் வந்து சூஸ் பண்ணணும். நீஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கேட்டகரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ன்றது ஒரு கேட்டகரி, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், சாஃப்ட்வேர், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஷன், அப்புறம் வந்து ஆன்லைன் கோர்சஸ், பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபினான்ஸு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நீச்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எவர்கிரீன் நீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், வெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப், இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம்லேயுமே இது வந்து டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிற நீச்சஸ். ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டாப் 3ல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இமேஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு பர்டிகுலரான ஒரு நீச் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலரான கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் வேணும்னாக்கா நீங்கள் என்கிட்ட வந்து மொபைல் ஃபோன் தான் ப்ரொமோட் பண்ணணும். அதை விட்டுட்டு என்கிட்ட ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நான் அதை கண்டிப்பாக வாங்கவே மாட்டேன், இல்லைங்களா? ஸோ அதுதான் கரெக்டான கஸ்டமர்ஸ்கிட்ட கரெக்டான ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும். அதுதான் வந்து உங்களோட நீட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி சேல் பண்ணணும், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து டார்கெட்டிங் கண்ட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லா கண்ட்ரி கஸ்டமர்ஸையும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஜிட்டல் சம்மந்தமான ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்தியாவில் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வேணால் நீங்கள் செல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே இப்போது ஃபஸ்ட்டு இதில் மார்க்கெட் பிளேசஸ் லைக் அஃபிலியேட் மார்க்கெட் பிளேஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ளிப்கார்ட், அமேசான். ஸோ அந்த இதை நீங்கள் இந்தியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். வேறு எதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இந்தியாவில் உங்களால் சேல் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Tier 1, Tier 2, Tier 3 இந்த 3 டைப் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா Tier 1 கண்ட்ரிஸ் லைக் USA, UK, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா. இந்த கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய பை பண்ணுவாங்க.
ஸோ அதனால் நீங்கள் டார்கெட் பண்ணுறது கஸ்டமர்ஸும் கரெக்டான கஸ்டமர்ஸாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏஷியா கண்ட்ரீஸு, ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸு இதெல்லாம் பாருங்கள் இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் போய் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இங்கே நீங்கள் சேல் பண்ணுறது. ஸோ அதனால் நீங்கள் டார்கெட் பண்ணுற கண்ட்ரீஸும் கரெக்டான கண்ட்ரீஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த 5 கண்ட்ரீஸ் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரீஃபாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது இவ்வளோ தாங்க. ஒரு ஓவர்வியூக்காக அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.